Good morning to everybody. Simplify everything. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது how to prepare JEE main exam without coaching center. நிறைய குழந்தைகளுக்கு JEE entrance exam clear பண்ணி IIT போகணும் இல்லைன்னா NIT போகணும் அப்படிங்கிற ஆசை மிகப்பெரிய கனவு இருக்கும். ஆனால் என்னன்னு கேட்டினா ப்ளஸ் டூவில் போர்டு எக்ஸாம்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐ திங்க் இப்போ தான் என்னது முடிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும் இல்லைன்னா சிபிஎஸ்சியாக இருக்கட்டும் ப்ளஸ் டூ எக்ஸாம்ஸ் இப்போ தான் என்ன செஞ்சுருக்குன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் செஷனுக்குரிய எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் செஷனுக்குரிய JEE மெயின் எக்ஸாமுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெரி ஷார்ட் பீரியட், ஏப்ரலில் எக்ஸாம் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருந்தே நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்னென்னலாம் நான் ஃபாலோ பண்ணணும். ஸோ JEE மெயின் எக்ஸாமை கோச்சிங் சென்டருக்கே போகாமல் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை என்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சுக்கிட்டு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் மாதிரி தான் இது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஹவு டு ப்ரிப்பேர், நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி தான் யார் கொடுக்க போகிறான்னு கேட்டேன்னா நான் சொல்ல போகிறேன். ஸோ தயவுசெய்து எப்போவும் சொல்கிறது தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் ப்ரிப்பேர் பண்ணுற நேரம், JEE மெயின்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுற நேரம் ஃபஸ்ட்டு நான் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது, அண்டர்ஸ்டாண்ட் த சிலபஸ். கெட் த்ரூ த அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த JEE சிலபஸ், டிவைட் இன்டு ஸ்மாலர் செக்ஷன் and create a study plan to cover each topic systematically. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா JEE சிலபஸை ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்குவாங்க. அது மேக்ஸாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, டாபிக்ஸை எல்லாத்தையுமே என்ன செய்யணும்னா சின்ன டாபிக்ஸாக நம்ம என்ன செஞ்சுக்கணும், டிவைட் பண்ணி வச்சுக்கணும். கிரியேட் ஸ்டடி பிளான். நான் இதை ஒரு நாளைக்கு எப்படி நான் படிக்கணும், எந்தெந்த இதை கவர் பண்ணணும்னு சொல்லி பக்கா ஸ்டடி பிளான் யார் போட்டு வச்சுக்கணும்னு கேட்டால் நீங்கள் போட்டு வச்சுக்கணும். எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணணும் சிஸ்டமேட்டிக்காக. ஸோ எனக்கு என்ன ரொம்ப ஷார்ட் பீரியடில் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமானது சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை ஸ்மாலர் செக்ஷனை பிரித்து அதை நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சின்ன டாப்பிக்காக வச்சு சிஸ்டமேட்டிக்காக கவர் பண்ணணும். அதுதான் மெயின் பார்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், குவாலிட்டி ஸ்டடி மெட்டீரியல். சூஸ் த ரைட் ஸ்டடி மெட்டீரியல் தட் கவர்ஸ் த என்டையர் சிலபஸ். ஸோ நிறைய மெட்டீரியல்ஸ் வரும், ஆனால் என்டையர் சிலபஸையும் கவர் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது பெரிய இது கிடையாது. எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி என்டையர் சிலபஸையும் கவர் பண்ணி மெட்டீரியல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, ரொம்ப ஹைலி ஸ்டாண்டர்டாக இருக்கா உங்களுடைய மெட்டீரியல். யூஸ் த டெக்ஸ்ட் புக் ரெக்கமெண்டட் பை எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ரெஃபர் டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஆக்சுவலாக என்னன்னு கேட்டால் அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா லாஸ்ட் இயர்ஸில் எல்லா இயர்ஸ்லேயும் நடந்த JEE மெயின்ஸ் எக்ஸாமுடைய கொஸ்டின்ஸை ரிலேட்டடாக வச்சே நிறைய கொஸ்டின்ஸு உங்கள் மெட்டீரியலில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா. அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாம் பேட்டர்ன். அந்த எக்ஸாம் பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுடைய மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு சொல்லி கட்டாயம் யார் ஜட்ஜ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன் குவாலிட்டி ஸ்டடி மெட்டீரியல். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ JEE மெயின்ஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல் ஒரு கம்பெனி 2 கம்பெனிலாம் கிடையாது, ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. எந்த கம்பெனி ஒரு குவாலிஃபைடு மெட்டீரியலை என்ன செய்யணும் கொடுக்குது, என்டையர் சிலபஸையும் கவர் பண்ணியிருக்கு, லாஸ்ட்டு கொஸ்டின் பேட்டர்னை எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அந்த மெட்டீரியலில். ஸோ அதை யார் ஜட்ஜ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டு கட்டாயம் அதை வெரிஃபை பண்ணி தான் அந்த மெட்டீரியலை வாங்கி அதை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் என்ன செய்யணும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது, குவாலிட்டி ஸ்டடி மெட்டீரியல். செல்ஃப் டிசிப்ளின் அண்டு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது தான். என்கிட்ட ரொம்ப மெட்டீரியல்லாம் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்குது, ஆனால் என்கிட்ட என்னது இருக்குன்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். டெவலப் எ டிசிப்ளைன்டு ஸ்டடி ருட்டீன். allocate specific times slots for each subject and stick to your schedule. ரொம்ப முக்கியமானது அதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா allocate டைம் ஷெட்யூல் என்கிட்ட இருக்கணும். நான் டைம் ஷெட்யூல் கரெக்டாக போட்டு வச்சுருக்கணும். இந்த டயத்தில் இந்த இதை நான் படிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி நான் இப்போ ஸ்டடி ரொட்டீன் போட்டுட்டேன்னா அதை கட்டாயம் நான் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணக்கூடாது, எஸ்கேப் ஆகக்கூடாது, ஸோ லேசியாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஸ்லாட்டில் ஷெட்யூலில் நான் இதை போட்டேன்,
ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸில் ஒரு டாபிக், அதாவது ஒரு டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் இல்லைன்னா அப்ளிகேஷன் ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இதில் இத்தனை ப்ராப்ளத்தை இன்றைக்கி நான் சால்வ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா அது எக்காரணத்தை கொண்டு சேஞ்சே ஆகக்கூடாது. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எனக்கு செல்ஃப் டிசிப்ளின் வேணும். நான் ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுட்டேன், டைம் மேனேஜ்மெண்ட்டில் நான் ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுட்டேன். அதை நான் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால் ஸ்கிப் பண்ணவே கூடாது. சரி நம்ம நாளைக்கு பண்ணிக்குவோமே, இல்லைன்னா ஒரு ஈவினிங் பண்ணிக்குவோமே, இல்லைன்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம வேண்டாம் இதை வந்து இக்னோர் பண்ணிடுவோமே, அப்படி எதுவுமே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நோ எக்ஸ்கியூஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு நோ எக்ஸ்கியூஸ். எக்ஸ்கியூஸே இல்லாமல் பக்காவாக நான் போட்டேன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, செல்ஃப் டிசிப்ளின் அண்டு டைம் மேனேஜ்மெண்ட். ப்ரியாரிட்டிஸ் யுவர் வீக்னஸ் ஏரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். நான் எந்தெந்த செக்ஷன்லனா ரொம்ப வீக்காக இருக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். பட் என்ஷூர் யுவர் கவர் ஆல் சப்ஜெக்ட் ரெகுலர்லி. நான் என்ன தான் என்னுடைய வீக்னஸுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்தாலுமே போர்ஷன் கவர் ஆகிற அளவுக்கு நான் என்ன செஞ்சோன்னா ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஏன்னு கேட்டால் என்னுடைய வீக்னஸை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதை விட்டுறக்கூடாதுன்னு கேட்டால் ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக இருப்போம், இருந்தாலுமே அதை ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம என்ன வீக்னஸை நான் பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதை விட்டுறக்கூடாதுன்னு கேட்டால் ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணுறதை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதனால தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வீக்னஸ்க்கு கொடுக்கணும். அட் த சேம் டைம் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா போர்ஷனையும் கவர் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? நெக்ஸ்ட், ஆன்லைன் ரிசோர்ஸஸ். டேக் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆன்லைன் ரிசோர்ஸஸ் including video lectures, online courses and forums. Many educational platforms are free, affordable content that can supplement your preparation. ஸோ ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நான் என்ன தான் ஹைலி ஸ்டாண்டர்டான ஒரு மெட்டீரியல் வச்சுருந்தாலும் அதில் எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்துருந்தாலுமே சம் ப்ராப்ளம்ஸில் எனக்கு நிறைய டவுட்ஸ் வரும். இப்போ எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நான் வந்து கோச்சிங் சென்டருக்கும் போகலை, எனக்கு டவுட்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். அந்தமாரி டயத்தில் நிறைய ஆன்லைன் சோர்ஸஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூடியூப்லேயே நம்ம பார்க்கணும்னு நினச்சோம்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி நீங்கள் என்னென்ன மெட்டீரியல் எடுக்கீங்களோ அத்தனை மெட்டீரியலுடைய சொல்யூஷன் எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கும். சிமிலர்லி கூகுளில் போய் நீங்கள் என்ன செய்யலாம்னா சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி லெக்சர்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் என்ன செய்யலாம்னா ப்ராப்ளம் சால்விங்க்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் ஆன்லைன் ரிசோர்ஸஸை கூட நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் வீட்டில் வச்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு ஆகிப்போச்சு. ஸோ நான் ஆன்லைன் ரிசோர்ஸஸை வந்து கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷனும் யாருக்கு தெரிஞ்சிடாதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடாது மெட்டீரியல் இருந்தாலுமே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆன்லைன் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் ரெகுலர்லி, ரொம்ப ரொம்ப இதுதான். ஏன்னு கேட்டால் நம்ம பசங்களுக்கு ஆர்வம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா குழந்தைகளுமே ஃபஸ்ட் டே ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும், செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே. நான் ஃபஸ்ட் டே எவ்வளோ ஆக்டிவ்னஸோடு நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அதே ஆக்டிவ்னஸோட என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா செகண்ட் டேவும் இருக்கணும், தேர்ட் டேவே இருக்கணும். எக்ஸாம் டேட்டுக்கு முந்தின நாள் நைட்டு வரைக்கும் இருக்கணும், எக்ஸாம் அன்னைக்கு காலையிலையும் இருக்கணும். நான் அதே ஒரு ஆக்டிவில் இருந்தால் தான் நான் அந்த சக்ஸஸை கொடுக்க முடியும். Practice regularly. Practice solving a variety of problems regularly. டெய்லி கட்டாயம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணணும். ஃபோக்கஸ் ஆன் போத் நியூமரிக்கல் அண்டு கான்செப்டட் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் அங்கே வந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் உண்டு, அட் த சேம் டைம் கான்செப்டபிள் ப்ராப்ளம்ஸும் உண்டு. ஸோ ரெண்டுலேயுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளமை வச்சுக்கணும், சால்விங்கை வச்சுக்கணும். யுவர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கட்டாயம் அதை டெவலப் பண்ணியே தரணும். செட் எ சைடு டைம் ஃபார் ரெகுலர் மார்க் டெஸ்ட். டெய்லி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மார்க் டெஸ்ட் நெட்டில் நீங்கள் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஜேஇ மெயின்ஸ்க்குரிய மார்க் டெஸ்ட்டு டெய்லி உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் வேணுனாலும் சரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா போடுறாங்க. ஒன் சைடு நான் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த டாபிக் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஒரு மார்க் டெஸ்ட்டு நான் டெய்லி என்ன செஞ்சோன்னு கேட்டிங்கன்னா எழுதி பார்த்துடணும். அப்படி நான் டெஸ்ட் எழுதாமல் நான் என்ன செஞ்சேன்னா சும்மா அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டே போனேன்னா எனக்கு அதை சால்வ் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியாமல் போயிடும்னா எனக்கே தெரியாமல் போயிடும். ஸோ லாஸ்ட் என்ன யுவர் டைம் மேனேஜ்மெண்ட் அண்டு எக்ஸாம் டேக்கிங் ஸ்ட்ராட்டஜி. நீ அந்த எக்ஸாமை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீ என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுற அதில் ரொம்ப கிளியராக இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் இப்போ சார் சொல்லியிருக்கேன்ல, இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னா கன்சிஸ்டன்ட் அண்டு ஃபோக்கஸ் எஃபோர்ட்.
கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். என்னோடய சக்ஸஸில் நான் ரொம்ப ஃபோக்கஸாக எஃபோர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ரெகுலர் செல்ஃப் அசஸ்மெண்ட், டெய்லி நான் என்னையே பரிசோதிச்சுக்கணும். ரெகுலர் செல்ஃப் அசஸ்மெண்ட், நான் என்னையே அசஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெவலப் யுவர் ஸ்டடி பிளான், உங்களுடைய பிளானை நீங்கள். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன சர்க்கிள் தான். என்னென்னு கேட்டால் எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன ரூம் இருக்கும், என்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கும், ஒரு ஃபோன் இருக்கும். அதை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் யாரையே டிபெண்ட் பண்ணியிருப்பேன்னு கேட்டால் என்னையே டிபெண்ட் பண்ணியிருப்பேன். என்னுடைய நாலேஜையே டிபெண்ட் பண்ணியிருப்பேன். என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டு, என்னுடைய ஆக்டிவ்னஸ்ஸு, என்னையே நம்பி இருந்தால் மட்டும்தான் என்னால் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்க முடியும். ஸோ அந்த வித்தவுட் கோச்சிங் சென்டருங்கிற வேர்டு நிறைய பிள்ளைங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஜேஇ மெயின் எக்ஸாமு வித்தவுட் கோச்சிங் சென்டர் பாசிபிளா? இட்ஸ் ஏ பாசிபிள். அதுக்கு நான் யாரை மட்டுமே நம்பி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா என்னை மட்டுமே நம்பி இருக்கணும். என்கிட்ட இருக்கிற ஹைலி ஸ்டாண்டர்டான ஒரு மெட்டீரியலை மட்டுமே நம்பி இருக்கணும். என்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோனை வச்சுக்கிட்டு நான் ஆன்லைன் ரிசோர்ஸஸ் எப்படி யூஸ் பண்ணுறேன், நான் எப்படி டைம் ஷெட்யூல் போட்டு வைக்கேன், என்டையர் சிலபஸை டெய்லி டெஸ்ட் எழுதி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்னை மட்டுமே நம்பி ஜெயிக்கக்கூடியதான் வித்தவுட் கோச்சிங் சென்டர். ஐ திங்க் இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.